air traffic control. You're cleared for takeoff. Flight attendants, prepare for takeoff, please. இன்றைக்கி தேதி வந்து மே மாதம் 15ஆம் காலையில் ஒரு 7:45 ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் நான் பல முறை வந்து போயிட்டேன். அதனால் எனக்கு இங்கே எங்கே சூப்பர் மார்க்கெட் இருக்குதுன்னு தெரியும். எனக்கு டிரைவிங் டைம் பார்த்திங்கன்னா இன்னும் 3 மணி நேரம் 2 நிமிஷம் இருக்குது. நான் 2.5 மணி நேரத்தில் அந்த இடத்துக்கு போயிடலாம். அதனால் வந்துட்டு நம்மளோட 45 மினிட்ஸ் பிரேக்கை வந்து நம்ம அங்கே போய் கழிச்சு விட்ருவோம் அந்த சூப்பர் மார்க்கெட்டில். இப்போ நம்ம போகிறோம், போயிட்டு அந்த பார்க்கிங் அதில் அந்த இடத்துல ஒரு லிமிட்டடான பார்க்கிங் தான் இருக்கும். ஒரு 5 வண்டி 6 வண்டி தான் நிப்பாட்ட முடியும். அந்த பார்க்கிங்கில் போயிட்டு நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டு போய் கடையில் ஜாமான் வாங்குவோம். வெங்காயம் இருக்குது, தக்காளி, வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. தக்காளி வாங்கணும், பச்சை மிளகா கிடக்கு, தயிர் இருக்குது. வீக்கெண்ட் வேறு வருது. இந்த வாரம் 24 hours ரெஸ்ட்டு. ஃப்ரான்ஸில் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஃப்ரான்ஸில் இருப்பேன், இல்லைனா பெல்ஜியத்தில் இருப்பேன். ஏதோ ஒன்று. பெல்ஜியத்தில் இருக்க மாட்டேன், ஃப்ரான்ஸில் தான் இருப்பேன். நம்ம ஊரில் வெயில் காலத்தில் எல்லாம் காஞ்சி கருவாடாக போகும். இங்கே என்னடான்னா வெயில் காலத்தில் தான் பூத்து குலுங்குது எல்லாமே, மரம் செடி கொடிகள் அனைத்தும். எப்போவுமே இந்த மாதிரி ரோட்டில் நான் தனியாக தான் போவேன். இன்றைக்கி தான் முதல் முறையாக ஹோப் ட்ரான்ஸ் வண்டி ஒன்று முன்னாடி போயிட்டுருக்கு. முதல் முறையாக இப்படி ஒரு ரோட்டில் ஹோப் ட்ரான்ஸ் வண்டியை பார்க்குறேன். வழக்கமாக உள்காட்டுக்குள்ளே நான் தான் போவேன். அதுவும் ஓட்டுறது பஞ்சாபி போல தான் தெரியுது யாரோ. இன்னும் வண்டி ஏதோ பிரேக் டவுன் ஆட்டுது. ஓ, இது ரெஸ்டாரண்ட்டோ? அண்ணன் வழி விட்டு நின்றுருக்காரு, நன்றி சொல்லிட்டு போவோம். புல்லு விதைச்சி அறுவடை பண்ணியிருக்காங்க. ஏறுங்கடா ஏறுங்கடா ஏறுங்கடா, போங்கடா போங்கடா போங்கடா, அழுத்தி போங்கடா, போடா அப்படி. இந்த ரோட்டில் வரும்போது ஏற்கனவே நம்ம அந்த ரூட்டு தானே, இதில் நமக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு இடம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கண்ணு முன்னாடி வந்த சூப்பர் மார்க்கெட்லாம் விட்டுட்டு வந்தேன் அந்த இடத்துக்கு போய்க்கலான்ட்டு. ஆனால் அந்த இடத்துக்கு இறங்குறதுக்கு ஒரு 8 கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த ரோட்டில் வேறு பக்கம் ஏற்றி விட்டாங்க. என்ன பண்ணுறது, இதுக்கு தான் கண்ணு முன்னாடி கிடைக்கும் போதே வாங்கிடணுங்கிறது. கொஞ்சம் அப்படி இப்படின்னு டிலே பண்ணோம்னா அவ்வளோதான், அங்கே பண்ணிடலாம் இதை பண்ணிடலான்ட்டு. நல்ல வேலை நான் இந்த பைபாஸை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி என்னோடய 45 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு வந்தேன். பிரேக் எடுத்துகிட்டு வரலன்னா இன்னும் அவ்வளோதான் கூத்தாக இருந்திருக்கும்.
அவன் ஏ அப்பாடி செம்ம பள்ளம். ஓய் வண்டி ஒரு ஏய் என்ன சத்தம்? நான் பழைய புல்டோசர் ஒன்று வச்சுருக்கேன். திரும்பிடும். எங்கேயாவது கவுந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஓடினா மட்டும் ஒன்று விட்டுருவானா? ஏய் இங்கே பார்த்தீங்களா இல்லையா பழைய செட்டப்பு? ஆவா பிரேக் பிடிச்சி இதாகிடுச்சு. ரெட் ஆர்டரை போட்டுடும். இன்ஜின் பிரேக்கும் கொஞ்சம் போடணும் இனிமேல். ஆஹா, பிரேக் லைனிங் வாசனை மாதிரி வருது. பாருங்க எவ்வளோ ஆர்பிஎம் போகுதுன்னு. இதெல்லாம் பிரேக் அடித்தாலும் பிரேக்குமே ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
கார் இப்படி தான் போக சொல்லுதா, எப்படி போக சொல்லுதுன்னே தெரில. மேப் மயிறு மாதிரி காட்டுது. அந்த வண்டியை நம்பி பின்னாடி போய்கிட்டு இருக்கேன். லைனிங்லாம் செம்ம ஹீட் ஆகி போச்சு. பிரேக்கு டிஸ்கெல்லாம் லைனிங் நிற்கிற பாருங்க, நல்லா சூடாயிடுச்சு, சரியான சூடாயிடுச்சு. சவுண்டு கேட்குதா பட்டுன்னு? எவ்வளோ தூரத்தில் ஹைவே வருது. ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போய் ஹைவே வருது. ஸோ அப்படியே பொறுமையாக நவுத்திட்டு போக வேண்டியது தான். பிரேக் அணைக்காமல் அப்படியே கியர்லேயே தாங்கி போக வேண்டியது தான். எப்படியோ ஒரு வழியாக கடையை கண்டுபிடிச்சிட்டேன். லிட்டில் வண்டி இதோ அங்கே நிற்கிது. டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்து வண்டிக்குள்ளே ஏறிக்கணும். ஏன்னா யாரோ வந்து எடுக்க சொன்னால் கூட டக்குன்னு எடுத்துடணும். அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. இப்போ டக்குன்னு போவோம்.
இங்கே பாருங்கள், இங்கே லாரி எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் இங்கே பார்க் பண்ணியிருக்கலாம் போல். நம்மளை மாதிரி நிறைய பேர் இங்கே போட்டிருக்காங்க. தக்காளி விலை எவ்வளோன்னு தெரியல எனக்கு. டொமேட்டோன்னு போட்டிருக்கான் 259. இப்போ வெயில் காலத்தில் விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பனி காலத்தில் கொஞ்சம் கூட இருக்கும். ஒரு கிலோ தக்காளி வந்து ஒரு கிலோ வந்து 259. நான் ஒரு அரை கிலோ வரும் அவ்வளோ எடுத்துருக்கேன், எனக்கு அதுவே போதும். அப்புறம் வேறு என்ன வாங்கலாம்? சாசேஜு, அப்புறம் பாஸ்மதி ரைஸ் இருந்தால் வாங்குவோம், கறி கொஞ்சம் வாங்குவோம். ப்ரெட்டு வாங்குவோம்மா. 79 cents தான் ப்ரெட்டு. இங்கே போட்டிருக்காங்க 150, 163, 165, 129. இந்த பிஸ்கட் எடுத்தேன். டீ வைக்கிற பழக்கம் இல்லை, எப்போயாவது வச்சேன்னா இது தொட்டு சாப்பிட்ற மாதிரி. பால் வாங்குவோம். ஆமாம், பாலை மறந்துட்டேன் பாருங்கள். டீ காஃபி தூள்லாம் இருக்குது. இந்த சாசேஜ் மாதிரி இருக்குது, இது 2 வாங்கி போடுவோம்மா. இதோட விலை எவ்வளோ? 129 ஒரு மீன்லாம் பாருங்கள், இந்த சின்ன பீஸு 2 பீஸு €5.99. எங்கே போய் வாங்குறது நான்? என்னடா அது இவ்வளோ காஸ்ட்லியாக வச்சுருக்கீங்க? பன்னிக்கறி பாருங்கள், 5 பீஸு $4.49, 5.59, 5.29. இதெல்லாம் வந்து மேரினேட்டட், இந்த இறால் எல்லாம் மேரினேட் பண்ணது. இதான் விலை கம்மியாக இருக்குது. வீடியோ அப்படியே பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. என்னென்ன விலையில் என்னென்ன இருக்குன்னு தயவு செஞ்சு என்கிட்ட கேட்காதீங்க. என்னால் எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை. நானே வேலைக்கு இடையில டக்குன்னு ஓடி வந்து வாங்க வந்திருக்கேன். முட்டை விலையை பார்த்துக்கோங்க. 288, 264, 499. இதுவே 4.40, 4.99 தான். 20 முட்டை நான் வாங்கலாமா? இதான் நான் வாங்கின பில்லு. டொமேட்டோ 192, அப்புறம் அந்த சாசேஜ் 258, அதுக்கப்புறம் ஏதோ கறின்னு நினைக்கிறேன் 598, அப்புறம் மீன் அதெல்லாம் வாங்கினேன். அப்புறம் 1.5 kg ஆனியன்னு ஏதோ 7.66 வாங்கியிருக்கேன். இதெல்லாம் நான் மொழிபெயர்த்து பார்த்தா தான் தெரியும் எனக்கு. மொழிபெயர்த்து நான் போடுறேன். இந்த மாதிரி ஒரு ரிமோட்டான ஏரியாவுக்குள்ளே வரும்போது நமக்கு டவர் கூட ஒழுங்காக கிடைக்காது. ஃப்ரான்ஸுக்குள்ளே வந்தோமே, நீட்டாக குளிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக இருந்தேன். இப்படிப்பட்ட ஆள் இல்லாத அனாதையான ரோட்டில் போட்டால் எங்கத்தை போய் குளிக்கிறது? இதில் வேறு டுமாரோ நாளைக்கு 8 மணிக்கு அன்லோடிங் பிளேஸில் இருக்கணுமா. முடிஞ்ச அளவுக்கு தான் போக முடியும். எங்கே ரோடு போட்டாலும் அங்கங்கே பைபாஸ் எல்லாம் கிடக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ரோடாக தான் போடுறானுங்க. இந்த கம்பெனியில் ஏன் நமக்கு பார்க்கிங் வந்து கம்பெனி அலாட் பண்ண மாட்டேங்குதுன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. அந்த சுற்றமாக என்னன்னு பார்க்கிங்னு ஒன்று போட்டால் அவங்க கொடுத்தாங்கன்னா அந்த பார்க்கிங் வந்து கண்டிப்பாக ஹைவேஸில் இருக்கணும், நல்ல டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லா ஃபெசிலிட்டியோடு இருக்கணும். ஆனால் இவங்க எதுவுமே கொடுக்காததுனால நம்ம எங்கே கிடந்தால் நமக்கு அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு தேவை அந்த 9 hours முடிஞ்சிருச்சா வண்டி எடுத்து ஓட்ட, 11 hours முடிஞ்சிருச்சா வண்டி எடுத்து ஓட்ட, அதுதான் அவங்களுக்கு தேவை. டிரைவர் எங்கே போய் கிடந்தா அவங்களுக்கு என்ன? அதை பற்றி பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு. இப்போ தான் தெரிய வருது என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ₹2 கூந்தலேறி உதிரும் ₹1,00,00,000. வண்டியை பார்க்கிங் போட்டாச்சு ஃப்ரான்ஸில். இன்னும் எவ்வளோ நேரம் டிரைவிங் டைம் பேலன்ஸ் இருக்குது? வெறும் 26 நிமிஷம் இருக்குது. அவ்வளோதான், போதும், உழைச்சா போதும், ஓய்வு எடுத்து எண்டு கண்ட்ரி கொடுத்துருவோமா? ஓகே, என்ட்ரி எண்ட்
15/5 தேதியா? ஓகே ஓகே. இதுக்கப்புறம் நான் போயிட்டு குளிச்சுட்டு பாத்திரம்லாம் விளக்கணும். குளிக்க ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்குறேன். முடிஞ்சால் துணி கூட துவைச்சி போடணும். துணி இந்த இதில் துவைக்க ஆப்ஷன் இல்லை. பார்ப்போம் என்னன்ட்டு. போயிட்டு வந்து பசிக்குது. காலைல சாப்பிட்டது தான். அப்புறம் எங்கேயும் சாப்பிடல. 45 மினிட்ஸ் பிரேக்லேயும் கடைக்கு போயிட்டேன். அதனால் இப்போ தான் சாப்பிட்ணும். சாப்பிட்டு படுக்க வேண்டியதான். காலைல 11 மணி நேரம் ரெஸ்ட்டு. காலைல 5:30 மணிக்கு நிப்பாடி இருக்கோமா அப்படின்னா 4:30 மணிக்கு எடுக்கலாம். இன்னும் போக வேண்டிய தூரம் 234 கிலோமீட்டர் இருக்குது. அதனால் கண்டிப்பாக 4:30 மணிக்கு எடுத்தாகணும். 8 மணிக்கு அன்லோடிங் பண்ணணும். லேட் ஆகிடுச்சுன்னா ஏன் போகலன்னு கேள்வி கேட்பான் வேறு.